அனைவருக்கும் வணக்கம். இன்று என்ன விஷயத்தை பற்றி கதைக்கிறோம்னா, இவர் டாக்டர் அர்ஜுனா இன்றைக்கு பழையபடியும் அவற்றை முகப்புத்தகத்திலேயும் இதில் தோன்றி சொல்லியிருக்கிறார். சங்கு சின்னத்துக்கு நீங்கள் ஒரு ஆதரவு தெரிவிக்க தேவையில்லை, தான் சொல்கிற இடத்துக்கு ஆதரவு தெரிவித்து இவர் ரணிலுக்கு ஆதரவுன்னு சொல்லி ரணில்கிட்ட போனார். ரணில் பிடிச்சி காதை போட்டு முறுக்கி போட்டு கிளச்சி விட்டுட்டு சஜித்திட்ட போனார். சஜித் மீட்டிங்கில் வச்சு ஆளராக்கி கிளச்சி விட்டுட்டு பார்த்தார். ஒன்றும் வழி இல்லைன்னு சொல்லி சங்குக்கு தான் ஆதரவுன்னு சொல்லி சங்குன்ற பக்கத்துக்கு போனோம். ஒரு கொஞ்ச நாளாக சங்குக்கு தான் ஆதரவு அதுன்னு சொல்லி கொண்டு எல்லாரும் சங்குக்கு தானே இன்றைக்கு ஒன்று வெளியிட்டிருக்காருன்னு சொன்னால், சங்கு ரணிலுக்கு தான் வாக்கு சேகரிக்குது, அதால நீங்கள் சங்குக்கு ஆதரவு தெரிவிக்க வேணாம். இவர் சங்குக்கு வாக்களிக்கிறது, ரணிலுக்கு வாக்களிக்கிறது, சஜித்துக்கு வாக்களிக்கிறன்றதுக்கு சொல்றதுக்கு, தமிழ் மக்களுக்கு சொல்றதுக்கு இவர் ஆறாம். இவர் இந்த சாவச்சேரி பிரச்சனையில மக்களுக்கு ஒரு சொட்டு நன்மை செய்திருக்கிறார்ன்றதை தவிர இவருக்கு வேறு என்ன தகுதி இருக்கு? இவர் முதல் இவர் டாக்டராக இருந்தாலும் இவற்ற மனநிலையை ஒரு செக் பண்ண வேண்டிய அவசியத்தில் முதல் இருக்கிறார். இவரே விடிய ஒரு கதை கிட்டத்தட்ட வெறிகாரன் மாதிரி தான். குடிச்சிருக்கைகள் ஒரு கதை, வெறி முறிஞ்சோன்னு ஒரு கதை என்ன மாதிரி இவருக்கு ஒரு நிதானம் இல்லாத தன்மையிலான இவர் இருக்கிறார். இவரை பின்பற்றுறதுக்கு இப்போ பொறுத்தளவில் இப்போ ஒரு தரமே இல்லை. ஏன்னா இவற்ற கதைகள் அப்படி இவர் சபநாகரிகம் தெரியாத ஒருவர். ஒரு நாளைக்கு ஒருத்தரை பற்றி ஒரு மாதிரி கதைப்பார், அதே நபரை பற்றி கூட மாதிரியும் கதைப்பார். இவர் இவரை உங்கள் சாவச்சேரி பிரச்சனையில் பெயில் வச்சு சைன் வச்சு எடுத்து விட்ட கிஷோரையும் இன்றைக்கு இவற்றை காசை இதென்னு சொல்லி தான் இருக்கு. அதே மாதிரி மன்னாரில் இவருக்கு ஆதரவான அந்த படிக்கினையும் இவர் தன் கட்சியில் செய்ய சொல்லி தான் இருக்கு. இவர் கட்சி ஆரம்பிக்கலைன்ற அது அடுத்த கட்டம். இவர் முதல் சுய இதில் இல்லையா, சரியான நிதானத்தில் இல்லாத ஒரு மனிதன். இவருக்கு முதல் தன் வேலை போயிட்டது அப்படின்னு சொல்லி இப்பவும் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ எத்தனை மாதம் ஆயிட்டது சாவச்சேரியை விட்டு இவர் போய். ஆனால் இன்றைக்கும் சொல்லிகளை சொல்றார், சாவச்சேரி எம்எஸ் தான் இவருக்கு விளங்க இல்லை. இன்னும் ஒரு எம்எஸ் வந்துட்டாருன்னு சொன்னா இவர் இல்லைன்றது இவருக்கு முதல் விளங்கும். அரசாங்கம் என்ன வருதுன்னா உள்ளுக்கு விட்டுடுது, எம்எஸ்ன்னு சொல்லி விட்டுடுது. இவருக்கு சார்பாக நாங்கள் எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல கதைச்சிட்டு இருக்கிறோம். இவர் சாவச்சேரிக்கு செய்த வேலை நாங்கள் இன்றைக்கும் அந்த நன்றி உணர்வுடன் இருக்கிறோம். நானும் இந்த இவருக்காண்டி கதைச்சினேன். ஆனால் இவற்ற நடவடிக்கைகள், இவற்ற கதை பேச்சுகள் ஒவ்வொன்றையும் பார்க்க இவரில் எனக்கும் இவருக்கும் இந்த வித வேலி பிரச்சனையோ எந்த விதமான சண்டையும் இல்லை. ஆனால் இவற்றை முகப்புத்தகங்களையோ இதுகளை பார்க்க எனக்கு இவரில் கோவம் தான் வந்துருக்கு. ஏனண்டா இவற்றை வாய் பேச்சுகள் சரியான பிள்ளை. இவர் ஒரு சமூக நலமுள்ள ஒரு மனிதனாக எனக்கு தெரியல. இவருக்காண்டி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கதைச்சிருக்கிறோம். இந்த கிஷோர் எல்லாம் எனக்கு கிஷோருக்கு எந்த வித பழக்கம் இல்லை. இதுவரைக்கும் நான் கிஷோரோட ஒரு நாள் கூட கதைச்சது கூட இல்லை. ஆனால் கிஷோர் நின்று இந்த ரோட்டில் நாட்டு கதைக்கல நானும் படத்தில் நின்றுருக்கேன். நானும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்காண்டி போய் அவடத்தில் நின்று ஒரு ஆளில் நானும் ஒரு ஆள். இந்த அர்ஜுனா டாக்டருக்காண்டி கதைச்ச சமூக வலைத்தளங்களில் இதண்டு எனக்கு 300 பேருக்கிட்ட இந்த இதயம் 300 பேருக்கு மேலே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் வியூவர்ஸும் இதன் இருக்கு. அது அப்படி நான் இந்த பேச்சையும் கேட்டிருக்காங்க கொஞ்சம் பேர். அந்த வகையிலாம் சொல்கிறேன். இவர் முதல் இங்கே செயற்பட்டதுக்கு இருக்கிற ஆளுன்றது தன்மைக்கும் சரியான விலை. இவர் தான் சாவச்சேரியில் செய்தது மட்டும் வச்சோண்டு சனம் எல்லாம் தென்ற கதையை கேட்குமென்று நம்பினது முதல் பிள்ளை. மற்றது இவர் ஒரு கட்சிக்கு போனாராண்டா அந்த கட்சியில் நிலையா நிற்கணும். இவர் இவன் எனக்கு சீட்டு தருவான், இவன் இதண்டுவான்னு சொல்லி அங்கேயும் நீ பாஞ்சோன்னு தெரிகிறார். சங்கு சின்னத்துக்கு நாங்கள் எல்லாம் ஏன் வாக்களிக்கணும்ன்றது இவருக்கு தெரியல. முதல் நாங்கள் எல்லாம் ஏன் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க விரும்புகிறோம்ன்றது இவருக்கு தெரியல. எங்களுக்கும் தெரியும் சிறுபான்மை இனம் நாங்கள்
சங்கு சின்னத்துக்கு வாக்களித்தாலும் ஜனாதிபதியா விரையலான்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனா நாங்கள் எங்கட இருப்பை வந்து உறுதிப்படுத்துவோம். நாங்கள் வந்து தமிழர், எங்களுக்கும் ஒரு ஜனாதிபதியை நாங்களும் தெரிவு செய்ய நாங்களும் ஆசைப்படுறோம், எங்களுக்கும் உரிமை இருக்குன்றதை நாங்கள் நிலைநாட்ட விரும்புகிறோம்ன்றது எல்லா நாட்டவர்களுக்கும் தமிழர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதால நாங்கள் சங்கு சின்னத்துக்கு போட்டு ஒரு ஒரு ஜனாதிபதியா வாரத்துக்குரிய ஆளை தேர்வு செய்வோம்னு விரும்புகிறோம். அதை விட்டுட்டு இவர் நாங்கள் சங்கு சின்னத்துக்கு இதுன்றது ஏதோ இது மாதிரி கதை சொல்லிருக்கிறேன். முந்த நாள் அதுக்கு முன்னால் எல்லாம் சங்கு சின்னது தான் வாக்களிக்கணும் அது வந்து சொல்லி கொண்டிருந்தவர் இன்றைக்கு சஜித் கொண்டு வந்து கொடுத்த ஒரு டிஷர்ட்டை வச்சு ஒரு டிஷர்ட்டுக்கு மாறுறாள்னா யோசிச்சு பாருங்க. இவன் இப்படியான ஒரு மூல குழப்பமான ஒரு டிஷர்ட்டை காட்டி இன்றைக்கு டிஷர்ட் தினக்கு இன்றைக்கு கொண்டு தந்துக்கிறாங்க, தினக்கு இதண்ட வச்சிருக்காங்கன்னு இப்போ சொல்ற சஜித்துக்கு வாக்களிப்போம். இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு கொஞ்சம் பேரையும் அர்ஜுனாவை எல்லாரையும் ஒரே கட்டையில பிணைக்க வேண்டிய ஆக்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும். எங்களுக்கு நன்மை செய்யற மாதிரி எங்களை மூலச்செலவை செய்து அவற்றை பக்கம் இழுத்துருவோம்னு சொல்லி கொஞ்சம் பேர் பார்க்கணும். அந்த பக்கத்துக்கு சரி வராது. நாங்கள் ஒரு உணர்வுள்ள இனம். நாங்கள் எங்களோட தனி இதுக்காக வேண்டி 30 வருடத்துக்கு மேலே நாங்கள் போராடி எங்களை நாங்கள் இதன்றிருக்கிறோம் வழிய. ஆனால் இன்னும் அந்த வடுவில் இருந்து நாங்கள் மாறி போகல. அதை விளங்கி கொள்ளாம இவர் சாவச்சேரிக்கு ஒரு சின்ன இதுக்கு தான் நன்மை செய்திருக்கிற ஒரு காரணத்தை வச்சு இவர்கிட்ட சொல்லி நாங்கள் எல்லாத்துக்கும் கேட்போம்ன்றது முதல் பிள்ளை. இவர் முதல் யாரால்? இவருக்கு அரசியல் அறிவு என்ன இருக்கு? அரசியல் அறிவு உள்ள ஒரு மனுஷன் மாதிரி அவர் நடந்து கொள்றார். இவன் இதென்றாலும் அவனை பற்றி இந்த இவருக்கு வாதாடின வக்கீலை பற்றி ஒரு கதைச்சேன். இவர் நன்மை செய்தவனை பற்றி இவர் நல்லா கதைச்சுக்கிறார். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கதைப்பார், பேருந்து திருப்பி அவனை குறை சொல்றதுதான் இவற்ற வேலை. இவர் நினைக்கிறாருன்னா இவரை பற்றி கதைச்சோன்னா வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் அந்த கதைக்கிறவனுக்கு அள்ளி கொடுக்குறான்னு சொல்லி அப்படி பெரிய தியாகியோ இவற்ற செயற்பாடுகள் அப்படியான ஆள் இல்லையே. இவர் மக்கள் எல்லாம் இப்ப ஃபுல்லா விளங்கி கொண்டிருந்தோம். அர்ஜுனான்றவ ஒரு சுயநலவாதி தான் அர்ஜுனா. நான் நல்லா கதைச்சேன். அர்ஜுனா பற்றி அர்ஜுனாக்காண்டி 100% நல்லா கதைச்ச ஒரு மனுஷன் தான் நான். ஆனா இன்றைக்கு எனக்கு அர்ஜுனான்ற கதை எடுத்தாலே எனக்கு பஞ்ச பாண்டவர்ல இருக்கிற அந்த அர்ஜுனாவில கூட போகும்போது இந்த பேரே எனக்கு வெறுப்பாரு. தினம் டிக்டாக்கு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் திற கேட்கல இந்த மொக்குத்தனமான கதைகளையும் இதையும் கேட்டு வெறும் படைஞ்சு போச்சு. டாக்டருக்கு குணநலம் ஒன்றும் இல்லை. இவர் உண்மையிலேயே டாக்டரா இருக்கக்கூடிய தகுதி இல்லாத மனுஷன். என்ன இப்படி கதைச்சோன்றிருந்தா என்ன இவன் விரும்புவான்? டாக்டர்ண்டா என்ன? டாக்டர்ண்டா மருந்துக்கு முதல் டாக்டர்கிட்ட கதையில வருத்தம் மாறும். இவன் கதையை கேட்க எங்களுக்கெல்லாம் பிசர் பிடிச்சிரும் போல இருக்குல்ல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தனை பற்றி கூடாம சொல்றான். இவன் வேலையா இருக்கு. இவன் ஒரு ஃபேஸ்புக் டிக்டாக் அடிக்ட். என்ன நீங்க மக்களை நீங்க சில பேர் அர்ஜுனாவுக்கு ஆதரவான ஆக்கள் இருப்பியல். இன்றைக்கும் ஆதரவான ஆள் இருப்பியல். நீங்கள் ஆதரவா இவரோட 2-3 தரம் காய்ச்சி போட்டு இதென்று பாருங்க. சில இதுல உங்களுக்கு எதிராக இவர் கதைக்கக்கூடிய ஒரு இன்றைக்கு அவன் கிஷோர் தான் தென்னை பற்றி கதைச்சு காசு வாங்கியிருக்கான்னு சொல்லி இவர் உண்மையான ஒரு ஆள். இவர் வந்து யார் கதைச்சாலும் என்ன கதைச்சாலும் ரெக்கார்ட் பண்றதுல ஒரு நம்பர் 1 ரெக்கார்டிங் தான் இவற்ற வாழ்க்கை. இவருக்கு முதல் விலங்கையில வந்து ஆதாரங்களுக்குள்ள வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து செல்லுபடி ஆகாதன்ன மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை விளங்காம அவர் கதைச்சேன் இவர் கதைச்சேன் சொல்லி ஒரு ரெக்கார்ட் போடுறான். பேர் இந்த ஆதாரம் ஆதாரம் 1 ஆதாரம் 2 சொல்லி போடுவார். நாங்கள் இவர் சாவச்சேரியில செய்த நன்மைக்காக வேண்டி எவ்வளவு பேர் கதைச்சு இவ்வளவு செய்திருக்கிறோம். அதுக்காண்டி இந்த ஒருத்தனை ஒரு அந்த கதைச்சிட்டான்காண்டி எல்லாரையும் பேயன்னு நினைக்கிறது பிள்ளை. நீங்கள் மக்கள் அனைவருமே அர்ஜுனா சொல்றதை கேட்டு நீங்கள் சங்கு சின்னத்தை வெறுக்கிறதா இருந்தா நீங்கள் செய்கிற முதல் பிள்ளையா இருக்கு. அர்ஜுனாண்ட கதை என்ன பொறுத்தளவு நீங்க அர்ஜுனாண்ட இதுல இருந்தே விலகி போறதுதான் 100% நல்லது. சரி. நான்